பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையும் ஏன் படைத்தாய். பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கும் மழைக்கும் தாய் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம என்ன பண்ணாலும் கூட சரி பரவாயில்ல விடு, நீ என் பிள்ளை, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்மளை எப்போயும் அரவணைச்சு பாதுகாத்து வழிநடத்திட்டு இருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறேன்னு இன்றைக்கும் கூட இந்த அருமையான பாடல் வழியாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. எந்த சூழ்நிலையை கண்டும் நம்ம பயந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அவருக்கு விரோதமான காரியங்களில் விழுந்துடக்கூடாது குட்டீஸ். அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கறது ஒன்று தான், நான் உனக்கு எப்பயும் உன் கூட இருப்பேன். நான் எல்லா சூழ்நிலையும் உன்னை நான் பாதுகாத்து பலப்படுத்தி நான் வழிநடத்தி நான் கூட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். நீ அதை என்ன பண்ணு, நீ ஜஸ்ட்டு உன்னோட இருதயத்தில் அதை நீ உணர ஆரம்பி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை இந்த நொடி பொழுது வரையிலும் நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த கடந்து வர்றதுக்கான காரணமும் அவர் தான். அவர் நம்ம கூட இருந்து நம்மளை ஒரு சூழலையும் பலப்படுத்தி அதை நம்ம கண்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ கடந்து வந்துட்டு இருக்கிற இந்த கடந்து வர்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது உனக்கு புரியுதான்னு நம்மளை ஒரு சூழ்நிலைகள்லையும் நம்மளை புரிய வச்சு என்ன பண்ணுவார், கடந்து வர பண்ணுவார். அப்படி கடந்து வர பண்ணால் கூட அடுத்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக இதை நான் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு நம்மளாம் ஒரு ஓப்பனாக என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். அந்த முடிவு கடவுளுக்கு பிடித்தமானதா இல்லை அது கரெக்டாக தப்பா, அதை நம்ம பண்ணலாமான்னு கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம யோசிக்க மாட்டோம். கடைசியாக அந்த இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஓகே திரும்ப எங்கே பண்ணுவோம், ஓடு நம்ம ஏசப்பாட்ட போய் புலம்பி அழுது கண்ணீர் விட்டு திரும்ப என்ன பண்ண ஆரம்பிப்போம், நம்ம அவரை நம்ப ஆரம்பிப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை எத்தனை சூழ்நிலைகளில் நான் கடந்து வர பண்ணியிருக்கிறேன். ஆனால் அடுத்து ஒரு சோர்வுன்னு வரும்போது ஏன் உன்னுடைய எண்ணத்தில் நான் வர மாட்டேங்கிறேன், ஏன் உன்னுடைய இருதயத்தில் என் மேலே நம்பிக்கை வர மாட்டேங்கிறேன் நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ். இன்றைக்கி பாருங்களேன், சங்கீதம் 62:5 படியா, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே நம்மளோட இருதயத்திற்கு இந்த உண்மை தெரியும். நாம் ஒரு விஷயத்தை வேணும்னு நினைக்கிறோம்னா அது அவரால் மட்டும்தான் நம்மளிடத்துல வந்து சேர முடியும். நம்மளோட வில் பவர்னால் இதை பண்ணிடலாம்னு நினச்சி நம்மளால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டங்களை தாண்டி அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அந்த விஷயத்தை நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படும் போதே அதை கடவுளோட கரங்களில் அதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் அவர் நமக்கு தர மறுத்து போனதே கிடையாது. அவர் அதற்கான ஒரு காலத்தை வைத்திருப்பாரே ஒழிய அதை தர மறுத்து போயிட்டு நம்மளை ஏக்கத்திலையும் கண்ணீரிலையும் அவர் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஸோ நம்மளோட இருதயத்துக்கு அந்த உண்மையை சொல்லித்தரணும். நாம் நம்புகிறது இந்த உலக மனிதர்களாலேயோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளினாலேயோ இல்லை நம்மளுடைய
பலத்தினாலேயோ நம்மகிட்ட இருக்கிற பணத்தினாலேயோ இல்லை நம்ம கூட இருக்கிற மனுஷங்களாலேயோ செய்து தர முடியாது. எல்லாமே அவரால் தான் முடியும். அவரோட வாயிலிருந்து ஆம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தால் தான் நமக்கு எல்லாமே சாங்ஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட இருதயத்துக்கு என்ன பண்ணணுமா குட்டீஸ், நம்ம சொல்லித்தரணுமா. ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் இன்னுமே இந்த உலகத்தில் நம்மளுடைய பாவ செயல்களை நோக்கியோ இல்லை நம்ம ரொட்டீனாக அவருக்கு விரோதமாக ஒரு காரியம் செஞ்சிட்ருப்போமே அந்த காரியத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம், அதனால தான் நமக்கு பொருளும் செல்வமும் புகழும் வருதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா இந்த நாளில் நம்மளோட இருதயத்துக்கு சொல்லி கொடுப்போம். நம்ம நம்புகிற விஷயம் அவர் கொடுக்குற ஆம்ங்கிற வார்த்தையினால தான் வரும். ஸோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட இருதயத்தை முழுவதுமாக அவரிடத்துல சரண்டர் பண்ணணும். அதற்கு தடையாக இருக்கிற நம்மளுடைய எல்லா விதமான பாவ சூழ்நிலைகளையும் நம்ம விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரிடத்துல என்ன பண்ணிக்கிடணும், நம்மளை சரண்டர் பண்ணிக்கிடணும். ஐயோ நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம எப்படி போய் கடவுள் முன்னாடி நிற்கிறதுன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். நம்மளுடைய தேவன் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர். நம்முடைய தேவன் நம்மளை பராமரித்து அரவணைச்சு நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன். ஸோ அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம், அவரிடத்துலேருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக அவர் நம்மளை காலத்துக்குமா நிறைவான ஆசீர்வாதங்களோடு நம்மளை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. உங்களுடைய புகழை பாடுவதற்கு எங்களோட நாவுகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறதற்காக நன்றி டாடி தகப்பனே. எங்களோட இருதயத்துக்கு தெரிகிற உண்மையை நாங்கள் இந்த உலகத்துக்கு தெரியும்படியாக வாழ்ந்து காட்டணும் டாடி. அதற்காக எங்களை முழுவதுமாக உமது சித்தத்தின்படியாக வழி நடத்துங்க. ஆமீன்.